மதியானம் 2 மணிக்கு மேலே தான் ஓமலூர் மேட்டூர் அந்த பக்கம் வீரப்பள்ளிலாம். இந்த தொகுதியினுடைய வந்திருக்கின்ற நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்துடைய அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அறிஞர் ஏடி அர்ஜுனன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வைத்து சிறப்பித்துக் கொண்டு சுருக்கமாக பேசி அமர்ந்திருக்கின்ற ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அறிஞர் ஜெய்சங்கர் அவர்களே, நிகழ்ச்சிக்கு வருகின்ற நம்மளுடைய ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா அவர்களே, எங்கவெளி சட்டமன்ற உறுப்பினர் அறிஞர் நல்லத்தம்பி அவர்களே, வந்திருக்கின்ற ஒன்றியத்துடைய பெருந்தலைவர் தலைவாசல் ஒன்றிய கழகத்துடைய மூத்த உறுப்பினர் மரியாதைக்குரிய அறிஞர் ராமசாமி அவர்களே, தலைவாசல் தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அறிஞர் சந்திரசேகர் அவர்களே, எங்கவெளியினுடைய ஒன்றிய கழகத்துடைய கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மாவட்டத்துடைய ஊராட்சி உறுப்பினர் அறிஞர் ராஜா அவர்களே, மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அறிஞர் ரமேஷ் அவர்களே, ஆத்தூர் கிழக்கு ஒன்றிய நம்முடைய மரியாதைக்குரிய அறிஞர் சேகர் அவர்களே, மேற்கு ஒன்றிய அறிஞர் ரஞ்சித்குமார் அவர்களே, பெதநாயக்கமலை வடக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அறிஞர் மோகன் அவர்களே, பெதநாயக்கமலை தெற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அறிஞர் முருகேசன் அவர்களே, இங்கே வருகின்ற அயோத்தியாப்பட்டினம் வடக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய அறிஞர் மணி அவர்களே, அயோத்தியாப்பட்டினம் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அறிஞர் மரியாதைக்குரிய அறிஞர் ராஜா அவர்களே, இங்கே வருகின்ற பேரூர் கழகத்துடைய செயலாளர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேர் இந்த நேரத்திலே கழகத்துடைய பொதுச் செயலாளர் அனுமதியோடு இன்றைக்கு இந்த உறுப்பினர் சீட்டு வழங்குவது எப்படி என்று கலந்தாய்வு கூட்டத்தில் இங்கே வருகின்ற ஒவ்வொரு ஒன்றியத்திலிருந்து 5 பேர் பொறுப்பாளர் நியமிச்சிருக்காங்க. நல்லா பின்னாடி படிப்பாங்க. படிச்சதுக்கப்புறம் அந்தந்த பொறுப்பாளர் எங்கெங்க நியமிக்கணும், எங்கெங்க எந்தெந்த ஊராட்சியும் எந்தெந்த பேரூராட்சிக்கு போறீங்கன்னா லிஸ்ட்டில் இங்கே கடைசியாக படிக்கப்படும். முதற்கட்டமாக நம்மளுடைய எங்கவெளி சட்டமன்ற தொகுதியில் இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாவட்டத்தில் வந்து ஒன்றிய வாரியா ஊராட்சி வாரியா ஒன்றிய வாரியா ஊராட்சி வாரியா ஒவ்வொரு பாக்ஸை எவ்வளவு உறுப்பினர்கள் சேர்த்துருக்கோம் அப்படின்னு லிஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டோம். எந்த ஒன்றியம் வேலையே கிடையாது. நீங்கள் பிரிச்சுக்கிட்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் முதற்கட்டமாக நம்மளுடைய தலைவாசல் வடக்கு ஒன்றியத்தில் நம்மளுடைய மரியாதைக்குரிய அறிஞர் ராமசாமி அவர்கள் 27,800 உறுப்பினர் சேர்ந்திருக்காரு. எவ்வளோ கையில் தட்டினல அடுத்தபடியாக தலைவாசல் தெற்கு ஒன்றியம் அவரு இது மாதிரி கிட்டத்தட்ட 17 ஊராட்சியில 19,300 உறுப்பினர் சேர்ந்திருக்காரு. அடுத்தது கெங்கவெளி கிழக்கு ஒன்றியம் கிட்டத்தட்ட 7 ஊராட்சி தான். அவர் ராஜாவும் கிட்டத்தட்ட 12,900 உறுப்பினர் சேர்ந்திருக்காரு. அதே மாதிரி கெங்கவெளி மேற்கு ஒன்றியம் ரமேஷ் அவர்கள் அதுவும் 7 ஊராட்சி தான். 11,242. அதே மாதிரி வீரவனூர் பேரூராட்சி தனியார் லிஸ்ட் இல்லை, நீங்க குறிச்சிங்க. வீரவனூர் பேரூராட்சியில 3,825 சேர்ந்திருக்காரு. வாழ்த்துக்கள். அடுத்து தெடாவூர் பேரூராட்சி ராஜமாணிக்கம் 3,850 சேர்ந்திருக்கீங்க. நம்ம பேரூராட்சி கையை தட்டுக்கப்பா. அப்புறம் கெங்கவெளி பேரூராட்சி இளவரசு 3,950. தம்மப்பட்டி பேரூராட்சி குமரன் 7,800 உறுப்பினர். 7,800 உறுப்பினர். அடுத்தது செந்தாரப்பட்டி போட்டி சேர்ந்திருக்காங்க. பரவாயில்ல 5,175 பேரூராட்சிகள் குறிச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி. நம்ம ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதல் வந்து நம்ம பெதநாயக்கமலை வடக்கு ஒன்றியம் மோகனா 13,975. ஊராட்சி ஊராட்சியில பெரிய கட்டுறாங்கன்னாக்கா என்ன பின் நம்பரு எத்தனை கட்டு அந்த ஊராட்சியில எவ்வளவு கிளீனா குறிச்சு கொடுத்தாரு. இது வரைக்கும் யாரும் செய்யாதவங்க நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம். கையை தட்டு. அடுத்தது பெதநாயக்கமலை தெற்கு ஒன்றியம் முருகேசன் 16,375. அடுத்து ஆத்தூர் கிழக்கு ஒன்றியம் ரஞ்சித்குமார் 21,750.
மேற்கு ஒன்றியம் 16,425. அடுத்தது ஆத்தூர் கிழக்கு ஒன்றியம் 21,750. அடுத்தது ஆத்தூர் நகராட்சி மோகன் 18,827. வெள்ளாமணி பேரூராட்சி 320. நரசிங்கபுரம் நகராட்சி மணிமன்னன் 6,750. கீரிப்பட்டி பேரூராட்சி தனியாக லிஸ்ட் இல்லை. கீரிப்பட்டி பேரூராட்சி பொன்னம்மா 6,025. அடுத்தது அயோத்தியாபட்டினம் வடக்கு ஒன்றியம் 17,050. வடக்கு ஒன்றியம். அயோத்தியாபட்டினம் தெற்கு ஒன்றியம் 28,741. அடுத்தது வாழப்பாடி ஒன்றியம். வாழப்பாடி ஒன்றியம் 15,750. வாப்பா. ஏற்காடு ஒன்றியம் அண்ணா வந்துருக்காங்க. ஏற்காடு ஒன்றியம் 8,690. பேரூராட்சி வாழப்பாடி பேரூராட்சி 3,650. வேலூர் பேரூராட்சி வேலூர் பேரூராட்சி 5,225. கரெக்டா? அயோத்தியாபட்டினம் பேரூராட்சி ரவிசேகர் 3,600. ரவிசேகர் எனக்கு 500 ஓட்டு. அதுவும் ஜடாவூர் பேரூராட்சி தம்பி ராஜமாணிக்கம் தான் நாடாளுமன்ற தேர்தலில் அதிக ஓட்டு. 2 பேரூராட்சி தான் அதிக ஓட்டு. யாத்தாக்கூர் பேரூராட்சி சும்மா கம்மி தான், 50 ஓட்டு தான் அதிகம். அதனால வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அன்பார்ந்த நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. மேலே இருக்க ஒன்றிய ஜனங்கள், மேலே இருக்க ஒன்றிய செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர்லாம் நாங்கள் பொறுப்பாளர் உறுப்பினர்ச்சிருக்கோம். இங்கே ஒன்றிய செயலாளர் ஒருத்தருக்கு 5 பேர் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா 7 பேர் கொடுத்துருக்காங்க. மணியன் 10 கொடுத்துருக்காரு. அதனால வந்திருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்கள், தமிழகத்தினுடைய வருங்கால நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி இந்த இயக்கம் இன்றைக்கு சோதனையான காலமாக இருந்தாலும், இன்றைக்கு தமிழகத்திலே எத்தனையோ இயக்கங்கள் இருந்தாலும், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தான் புரட்சித்தலை அம்மாவுக்கு பிறகு, புரட்சித்தலை எம்ஜிஆருக்கு பிறகு இன்றைக்கு சேலம் பொருளாதார மாவட்டத்தில் மட்டும் சுமார் 7,90,000 கார்டு 8 சட்டமன்ற தொகுதியிலும், தமிழ்நாட்டிலே புதுக்கோட்டை தான் ஃபர்ஸ்ட் இருந்தாலும் நாம தான் 2வது இருந்தாலும் 7,90,000 கார்டு நான் உறுப்பினர் சேர்ந்திருக்கோம். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி, எங்கவள்ளி, ஏற்காடு, வீரபாண்டி, சந்தைகிரி, எடப்பாடி, மேட்டூர், ஓமலூர் 8 சட்டமன்ற தொகுதி சேர்ந்திருக்கோம். அது வாரியாக இன்றைக்கு ஒவ்வொரு தொகுதியாக போய் இந்த உறுப்பினர் கார்டை எப்படி கொடுக்கணும்னு சொல்லணும். மேலே இருக்க கொஞ்சம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு சீக்கிரமாக கேளுங்க. இது கடுமையான வேலை. இந்த உறுப்பினர் கார்டு என்பது ஒரு முக்கியமான கார்டு. கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த உறுப்பினர் கார்டு அங்கேயே போய் நேரடியாக அவர்கள் கையில் கிடைப்பதற்கு தான் போட்டிருக்கோம். இங்கே வந்திருக்கிற நிர்வாகிகள் தயவு செஞ்சு நீங்க உங்களால் முடியலன்னா ஒன்றிய செயலாளர் சொன்னார் பேர் கொடுத்துட்டு நிற்க கூடாது. நாங்க இடையில எங்கேயாச்சும் விசாரிக்கிறத 5 பொறுப்பாளரை 7 பேர் போட்டிருக்காங்க. 7 பேர் அந்த பணி சிறப்பா இருக்கு. தயவு செஞ்சு இந்த பணி முக்கியமான பணி. ஏதோ தானே ஒரு பொறுப்பாளர் நியமிச்சிருக்கோம். அந்தந்த ஒன்றியத்துக்கு பக்கத்து ஒன்றியத்தில் நாங்கள் போட்டிருக்கோம். இதெல்லாம் பின்னாடி படிப்பாங்க, படிக்கக்குள்ள நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அதனால எதுக்காக இந்த பொறுப்பாளர் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒன்றிய செயலாளர்கள் நாளைக்கு நல்ல நாள். நாளைக்கு முன்ன 6 மணியிலிருந்து ஒரு 6:45 கூட எங்கேயாச்சும் நல்ல இடத்துல வச்சு சாமி கும்பிட்டு இந்த உறுப்பினர் கடை முன்ன கொடுத்துருங்க. ஒருத்தர் கொடுத்தா போதும். முதல் நாளைக்கு நிகழ்ச்சி எல்லா ஒன்றிய செயலாளர்களும் இப்ப படிக்கிற கமிட்டியை வச்சு
ஒரு ஊராட்சியில ஒரு கிளைக்கழகத்தை எல்லாத்தையும் வர சொல்லி அந்த ஊராட்சியில இந்த உறுப்பினர்களை கொடுத்துருங்க. முதல் ஒரு நாளைக்கு தான். அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா எல்லா ஒன்றிய செயலும் இந்த கமிட்டி கூட்டிட்டு போய் ஒவ்வொரு ஊராட்சியா போய் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்றிய செயலர் இதில் ரொம்ப தனி கவனம் செலுத்தணும். பொறுப்பாளர் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அமைச்சிருக்கோம். ஏதோ பொறுப்பு போட்டு வீட்டில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி 7 பேரை போட்டுக்கணும். தயவு செஞ்சு உங்க பணிகளை ஒதுக்கிட்டு ஒன்றிய செயலர் டேம் கேட்டுங்க. அந்த டேமுக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் போய் முதல் ரவுண்டு எல்லா ஊராட்சிக்கும் போய் என்னைக்கு கார்டு கொடுக்க போறோம், இத்தனை தேதி கார்டு கொடுக்குறோன்னு அந்த கிளைச்சேலர் சொல்லி, ஏன்னா கிளைச்சேலர் ஒரு நாள் வந்து ஊருக்கு போயிருப்பாங்க, ஒரு நாள் வந்து வெளியே போயிருப்பாங்க. அதனால அந்த கிளைக்கழகத்தில் நிர்வாகிகளை அந்த நம்ம கார்டு கொடுக்குற அந்த கிளையில பார்த்தீங்கன்னா 20 பேர் இருக்கணும். அந்த நிர்வாகிகள் என்னைக்கு இருக்காங்கன்னு ஒரு நாள் ப்ரோக்ராம்னாக்க ஒன்றிய செயலர் நிர்வாகிகள் ஒவ்வொரு ஊராட்சியும் போய் இத்தனாம் தேதி கார்டு கொடுக்க நாங்கள் வரோம், அந்த கார்டை வாங்கிக்கிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி முதல் நாள் ப்ரோக்ராம் முதல் நாள் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அப்புறம் அவங்க என்ன தேதி சொல்றாங்களோ அந்த தேதியில ஒரு நாளைக்கு 4 ஊராட்சி வைங்க. ஒரே நாள் எல்லா ஊராட்சியும் கொடுத்துருக்குதாக்கா அப்புறம் நம்ம பாலில் தண்ணி கிடந்த காலம் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு 4 ஊராட்சி. அந்த 4 ஊராட்சியில பொறுமையா உட்கார்ந்து அங்க இருக்கின்ற உறுப்பினர் கிளை நிர்வாகிகள் 9 பேர் இருப்பாங்க. ஏன்னா இனிமேல் கிளை கழக எலெக்ஷன்லாம் நாம இனிமேல் அங்கதான் நடக்கும் அண்ணன் சொல்றீங்க. அது மாதிரி கிளையை பொறுத்த வரைக்கும் அந்த உறுப்பினருக்கான எல்லாத்துக்கும் போகணும்னு நோக்கத்தான் கஷ்டப்படும். இவ்வளவு தூரம் பணத்தை கட்டி ஒன்றிய நாமளும் கஷ்டப்பட்டு அந்த உறுப்பினருக்கான போனாவது அதுக்காக நமக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிற எடப்பாடியார் முதலமைச்சருடைய வருங்கால முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே நம்ம இது மாதிரி பிளான் பண்ணி ஒர்க் பண்ணணும். அதனாலதான் இந்த தப்பு நடத்தக்கூடாதுதான் 100% அந்த சுணக்கம் ஏற்பட்டு. இரண்டாவது நாள் அந்த 10 ஊராட்சி 3 ஊராட்சி ஒரு மொழியத்துல 10 ஊராட்சி 2 நாளை பிரிச்சுங்க. ஒரு ஊராட்சியில 20 இருந்தால் 3 பிரிச்சுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்றிய டைம் டேபிள் போட்டுக்கிட்டு அந்த கமிட்டியை கூட்டிட்டு போய் ஒரு உட்கார்ந்து நீங்க மினிட் நோட்டு ஒன்றிய நீங்க போய் நோட் வச்சுக்கீங்க. நோட் வச்சுக்கிட்டு முதல் கிளையில அம்பேத்கர் கிளையில எத்தனை கார்டு இருக்குது, ஏற்கனவே இன்வாய்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, இன்வாய்ஸ் நம்பரை குறிச்சுக்கீங்க. அதுக்கப்புறம் முதல் உறுப்பினர் கார்டு இருக்குது, 2வது உறுப்பினர் கார்டு எல்லாம் புரிஞ்சுங்க. திருப்பி ஒன்றிய கழகத்துக்கு எலெக்ஷன் தேர்தல் இருந்துச்சுன்னா ஒன்றிய கழகம் தேவைப்படும். அதுல வந்து அட்வான்ஸா சொல்றேன். அப்புறம் அன்னைக்கு தேர்தல் வரப்ப அது இல்லை இது இல்லை சொல்லக்கூடாது. ஒரு நோட்டு போட்டுங்க. இப்ப அம்பேத்கர் கிளை கழகம்னா அந்த அம்பேத்கர் கிளையில எத்தனை கார்டு 1250 இருந்து 3200 வரைக்கும் நம்பர் போட்டுக்கணும். இது முதல் கட்டம். மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் போறாங்க. அந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளர் அங்க ஊராட்சி பேரு, கிளை கழகத்து பேரு, கிளை செயலர் செல்லு, கிளை செயலர் கையெழுத்து மட்டும் நீங்க வாங்கிட்டு வந்து இது வந்து இங்க போற 7 பேருடைய பணி. இந்த பணி புரிஞ்சுக்கணும். ஒன்றிய செயலாளர் அவர் நோட்ல மினிட் நோட்ல நீட்டா எழுதி லேட் ஆகும். ஒரு கிளைக்கு நம்ம ஓபன் பண்ணி அந்த கிளைக்கான எண்ணி கொடுக்கணும் 15 நிமிஷம் ஆகும். ஒவ்வொரு கிளையும் பொறுமையா உட்கார்ந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு 2வது நாள் இது மாதிரி கொடுத்துரும். 3வது நாள் ப்ரோக்ராம் 3வது நாள் 5 நாள் கழிச்சு நம்ம கார்டு எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஒன்றிய செயலாளர் அந்த பொறுப்பாளர் புரிஞ்சுங்க. 5 நாள் கழிச்சு திருப்பி ஒரு ரவுண்ட் போறோம். ரவுண்ட் போய் எல்லாத்துக்கும் உறுப்பினர் கார்டு கிடைச்சிருச்சா இல்ல அது கோளாறு இருக்கா அப்படின்னு பாருங்க. தயவு செய்து இந்த மாவட்ட பொறுப்பாளர் எதுக்கு போட்டுருக்குன்னா சில பேர் தனிச்சா கட்டிருப்பாங்க, சில பேர் நமக்கு ஆபாதம் கூட இருப்பாங்க. ஆனா ஆளுக்கோ ஆவுலையோ உறுப்பினர் கார்டு எல்லாத்துக்கும் போயிருக்கணும். இதுதான் பொதுச் செயலாளருடைய எண்ணம். ஏன்னா இன்னைக்கு சீமான் கட்சியில கூட நம்ம அண்ணனுக்கு தெரியும். சீமான் கட்சியில கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா துணித்தைக்கிற டைலர் கூட 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல அனுப்பிச்சு விட்டுதான் கட்சி நடத்துறாங்க. நாம இது நம்ம கட்சிக்கு இது மிக மிக முக்கியமான கட்டம். ஏன்னா உறுப்பினர் கார்டு என்பது அம்மா காலத்துல போட்டாங்க. இப்ப அதுக்கப்புறம் இப்ப வந்து எடப்பாடியார் தனி பொதுச் செயலாளர் பிறகு முதல் தடவை கொடுக்கிற உறுப்பினர் கார்டு. அதனால இந்த உறுப்பினர் கார்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறு இல்லாம நீங்க கொடுத்துட்டு வரது அந்த கமிட்டி கொடுத்துருக்காங்க. கமிட்டி வந்து அந்த ஒன்றிய செயலாளர் கொடுத்துருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த ஒன்றிய செயலாளர் அவங்க பணி சிறப்பா இருக்கணும். திடீர்னு அங்க இருந்து போன் பண்ணி கேட்டு அங்க ஏதாவது ஒரு கிளை செயலாளர் தலைமையிலிருந்து போன் பண்ணுவாங்க. போன் பண்ணக்குள்ள இவங்க வரல. தயவு செஞ்சு எல்லா கிளை செயலாளரும் பார்த்துங்க. சில இடத்துல கிளை செயலாளர் வரலன்னா அந்த கிளை செயலாளர் இல்ல அதுக்கு என்ன பண்ணலாம்
ஆல்டர்னேட்டிவ் பண்ணிருக்கீங்க. ஆல்டர்னேட்டிவ்ல யாரும் ஒரு பேர் போடுற மாதிரி வச்சிருக்கீங்க அவங்ககிட்ட. ஆனா எக்காரணத்தை கொண்டும் நம்ம 3வது ரவுண்டு போகக்குள்ள கால் எல்லாத்துக்கும் போயிடணும். கார்டு போகாம கையில வச்சிருந்து எங்கேயாச்சும் வந்து எனக்கு கார்டு வரல, ஏன் நீங்க தான் எழுதி கொடுத்துருக்கோம் நம்ம கார்டு வரல, அந்த உறுப்பினர் கார்டு வரல அப்படின்னு தகவல் வந்தா அந்த ஒன்றிய செயலாளருக்கு பொறுப்பு இல்ல, அங்க போற மாவட்ட பொறுப்பாளர் தான் பொறுப்பு. நல்லா புரிஞ்சுக்கீங்க. அந்த மாவட்ட பொறுப்பாளர் எதுக்காக போறாங்க, நீங்க அப்படியே போய் டீ சாப்பிட்டு போக கூடாது. உங்களுடைய உணர்வுகளை அங்க காமிங்க. அந்த பேச்சை உட்காந்து பேசுங்க. 9 பேர் உட்காந்து பேசுங்க. அதே மாதிரி பேரூராட்சி அதே மாதிரிதான். பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் வந்து ஒரு இடத்துல போட முடியாது. அந்தந்த வார்டு செயலாளர் வீட்டுல போய் தான் கார்டு கொடுக்கணும். எதுக்கு நாங்க பொறுப்பாளர் போட்டிருக்கோம். பேரூராட்சி செயலாளர் பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒன்றிய செயலாளர் எங்க இருக்காங்க, பேரூராட்சி இருக்காங்க புரிஞ்சுங்க. பேரூராட்சியில இதே மாதிரி ப்ரோக்ராம் முதல் நாள் ஒவ்வொரு வார்டா போய் என்னைக்கு வரலாம்னு கேட்கணும். 2ஆம் நாள் 2ஆ பிரிச்சுப்பீங்க. பேரூராட்சி 2ஆ பிரிச்சுக்கலாம். முதல் நாள் சொல்லிட்டு வந்துடும். 2ஆம் நாள் 2வது நாள் வந்து அந்தந்த பேரூராட்சியில அந்தந்த வார்டுல அந்த வார்டு செயலாளர் வீட்டுக்கு போயோ அந்தந்த வார்டு எல்லாம் கொடுக்கணும். அதுக்காக நீங்க சொல்லலாம் 13வது வார்டு பக்கத்துல இருக்குது 12வது வார்டு வேலைக்கே ஆகாது. அந்த வார்டு எடுத்து அங்கிருந்து வாட்ஸ்அப் எடுத்து போடணும். மாவட்ட பொறுப்பாளர்கள் புரிஞ்சுங்க. அங்க போற பொறுப்பாளர்கள் முக்கியம். அதே மாதிரி 3வது நாள் 5 நாள் கழிச்சு எல்லாத்துக்கும் கார்டு போயிருக்கான்னு செக் பண்ணணும். இந்த 3 வேலை முக்கியமான பணி. இந்த பணிக்கு தான் நீங்க நம்ம ஆளுநர் நியமிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு நிர்வாகிகள் உங்களை நம்பிதான் அந்த இயக்கம், உங்களை நம்பிதான் அந்த கட்சி. நீங்க பொறுப்பாளர் போயிருக்கிறவர்கள் அங்க சில பிரச்சனை இருந்தாலும் என் நாளைக்கு கூட்டுவாங்க. ஆனா அந்த ஊர்ல கார்டு கேட்டாங்க கொடுக்கலன்னா எங்க சொல்லிட்டு நம்ம கூட்டு பேசலாம். எக்காரணத்தை கொண்டும் நம்ம வேண்டாம். சில பேர் வந்து அவங்களே ஃபார்ம் கட்டிருப்பாங்க. சில பேர் அவங்களே ஃபார்ம் கட்டிருப்பாங்க. அந்த ஃபார்ம் கட்டுறவங்களுக்கு அந்த உறுப்பினர் கார்டு போயிடும். பேரூராட்சியில இப்ப ராஜமாணிக்கம் 10 கட்டிருப்பான். இன்னொரு கவுன்சிலர் அவருக்கு பிடிக்காத 10 கட்டிருப்பான். அதுக்காக கார்டு கொடுக்காம விட்டக்கூடாது. எல்லா கார்டும் அதே மாதிரி எல்லா பேரூராட்சி எல்லா பேரூராட்சியிலும் நம்ம கமிட்டி போட்டிருக்கோம். அந்த கமிட்டி பிரகாரம் தயவு செய்து அந்த உறுப்பினர் கார்டு எல்லாத்துக்கும் போகணும் நோக்கத்திற்கு இந்த திட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அதனால ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் போட்டிருக்கோம். அவங்களோடு சேர்ந்து பணியாற்றி இது முக்கியமான பணி. அதனால திருப்பி சொல்றேன், ஒன்றிய கழக செயலாளர்கள் மினி போட்டுக்கீங்க. ஒதியத்தூர் ஊராட்சின்னு எழுதிக்கோ. ஒதியத்தூர் ஊராட்சியில இத்தனை கிளை, அந்த கிளை பேர்ல எழுதிக்கணும். அந்த கிளையில எத்தனை நம்பர் இன்பாக்கி நம்பர் கூட கொண்டு கொடுத்துருக்கோம். புரியுதா? இதுல வந்து ஏதாவது கார்டு நீங்க பணம் கட்டியோ இன்பாக்ல வராம ஏதாவது இருந்தா எனக்கு கூட சொல்லுங்க. அந்த கார்டு இருந்தா நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இறுதி கட்ட கார்டு. இதுக்கு மேல கிடையாது. இப்ப ஏதாவது இருக்கா பணம் இருக்கா? நீ கொடுத்த மாதிரி தான் இருக்கு. அது இன்வாய்ஸ் இருக்கா செக் பண்ணுங்க. அது மாதிரி இருக்குதாலும் நான் கொடுத்துறேன். அது இதுல கார்டு போக உங்ககிட்ட இத கார்டு நம்பர் கொடுத்துருக்கோம். இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்துருக்கோம். அது இல்லாம உங்களுக்கு ஒரு பின் டிரைவ் கொடுக்குறோம். பின் டிரைவ் வச்சிருக்கோம். அந்தந்த ஒன்றியத்துக்கு ஒரு பின் டிரைவ் கொடுத்துறோம். அதையும் கொடுத்துரும். நீங்க செக் பண்ணிங்க. ஏதாவது விட்டு போயிருந்தா அந்த கார்டு நம்ம வாங்கி கொடுத்தோம். அந்த ஏரியாவில எங்க கொடுத்தாலும் தயவு செய்து நீங்களும் போய் கலந்துக்கணும். எல்லா ஊரா பாத்தீங்கன்னாக்கா ஆத்துக்கு வேறொரு பேரூராட்சி நம்ம எம்எல்ஏ தான் போட்டிருக்கேன். இந்த முக்கியமான பேரூராட்சி கொஞ்சம் நீட்டா பார்க்கும்போது அன்போடு கேட்டுக்கொண்டு இப்ப தலைவாசல் வடக்கு ஒன்றியத்திலிருந்து நம்ம அண்ணன் 7 பேர் கொடுத்திருக்காரு. 7 பேர் வந்திருக்கீங்களா? தம்பி கேமரா உட்காருங்க. தம்பி உட்காரு. தம்பி எல்லாம் உட்கார்ந்து தெரியும். ஐடில உட்கார்ந்து 7 பேர் தலைவாசல் வடக்கு ஒன்றியம் தான் நீங்களும் தம்பி. உங்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெகதீஷ் கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாம் வந்து எங்க வழி கிழக்கு ஒன்றியத்துக்கு போகணும். எங்க வழி கிழக்கு ஒன்றியத்துக்கு மறந்துடாதீங்க. அந்த ஒன்றிய செயலர் கோஆர்டினேட் பண்ணி என்னைக்கு வர்றது பாருங்க. பாலு வேலை வந்து இப்பயே சொல்லி என்னால முடியாத இப்பயே
சொல்றேன். தெற்கு ஒன்றியத்தில் இப்ப படிப்பாங்க. கெங்கவழி கிழக்கு ஒன்றியம், கிழக்கு ஒன்றியம். நீங்க எல்லாம் வந்து எங்க போகணும்னாக்கா தலைவாசல் வடக்கு ஒன்றியம் ஸ்ரீரத்துக்கு வருவார் எம்எல்ஏ, அவரோட பேரு. அடுத்து கெங்கவழி மேற்கு ஒன்றியம், தலைவாசல் தெற்கு ஒன்றியத்துக்காரர்கள போகணும். தலைவாசல் தெற்கு ஒன்றியம் ஒன்றிய செயலாளர் ஏப்பா நீங்களாம் தலைவாசல் மேற்கு ஒன்றியம், தலைவாசல் தெற்கு போகணும். கெங்கவழி மேற்கு ஒன்றியத்துக்காரங்க நீங்க தலைவாசல் தெற்கு ஒன்றியத்துக்கு போய் பணியாற்றணும். ஓகேவா? அங்க போய் போட்டாடுதான் புரிஞ்சுக்கணும். இந்த ஐடி திருப்பி சொல்றேன். அங்க போய் இவர் உட்கார்ந்தாரு சாப்பிட்டு அங்க போட்டாடு நீ போடுவாங்க. பலதெல்லாம் சொல்லிவிட்டேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பாடு உங்களுக்கு கூட பரவாயில்ல போயிடலாம். நான் காலையில கேட்டேன் பிடிச்சிருக்கீங்க. சரி பாருங்க. அடுத்தது ஆத்தூர் கிழக்கு ஒன்றியத்துக்காரங்க, ஆத்தூர் கிழக்கு ஒன்றியம், ஆத்தூர் கிழக்கு ஒன்றியம். நீங்களாம் எங்க வழி கிழக்கு ஒன்றியத்துக்கு போகணும். உங்களுக்கு வந்து சண்முக சுந்தரம் பொறுப்பாளர் சண்முக சுந்தரம் அவர் வீரர் வருவார், அவருக்கு சொல்லிடுறேன். அடுத்து ஆத்தூர் மேற்கு ஒன்றியம், பத்ராலிங்கம் ஆத்தூர் மேற்கு ஒன்றியம் ஏடி என்ற பொறுப்பாளர். நீங்களாம் பத்ராலிபாளையம் தெற்கு ஒன்றியத்துக்கு போகணும். அடுத்தது பத்ராலிபாளையம் தெற்கு ஒன்றியம், கெங்கவழி மேற்கு ஒன்றியத்துக்கு போகணும். அதுக்கு பொறுப்பாளர் வந்து ரமேஷ். பத்ராலிபாளையம் வடக்கு ஒன்றியம் தங்கமணி. நரசிம்மபுரம் நகராட்சி. அடுத்து நரசிம்மபுரம் நகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஆத்தூர் மேற்கு ஒன்றியம். நீங்க உட்காருங்க. ஆத்தூர் மேற்கு ஒன்றியம் நீங்க உட்காருங்க. ஆமா, நரசிம்மபுரம் நகராட்சிக்கு ஆத்தூர் மேற்கு ஒன்றியத்துக்காரங்க போகணும். பொறுப்பாளர்கள் எம்எல்ஏ பொறுப்பாளர்களும் எம்எல்ஏ போட்டாச்சு. ஆத்தூர் கிழக்கு ஒன்றியத்துக்காரங்க ஒன்றியிருக்காங்கல்ல, ஆத்தூர் கிழக்கு ஒன்றியம் கெங்கவழிக்கு போகணும். ஓகேவா? ஆத்தூர் மேற்கு ஒன்றியம் பெருநாயகம்பாளையம் தெற்குக்கு போகணும். ஓகேவா? பெருநாயகம்பாளையம் ஒன்றியம், பெருநாயகம்பாளையம் தெற்கு ஒன்றியம் கெங்கவழிக்கு போறாங்களா? பெருநாயகம்பாளையம் வடக்கு ஒன்றியம் நரசிம்மபுரம் நகராட்சி போறாங்க. நரசிம்மபுரம் நகராட்சி ஆத்தூர் மேற்கு பச்சை தான். ஆத்தூர் மேற்கு அது யாராங்க அந்த ஒன்றிய செயலர் லிஸ்ட் கொடுத்துருங்கப்பா. நல்லா புரிஞ்சுங்க. திருப்பி சொல்றேன், மாத்தி கூட கொடுத்துருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. டூ வீலர் வச்சிருக்கணும், பார்த்து கொடுங்க. அந்த டைமுக்கு ஒன்றிய செயலாளர் சொல்ற டைமுக்கு போகணும். நீ ஒன்றிய செயலர் கான்டாக்ட் பண்ணணும். இந்த லிஸ்ட் கொடுத்தது கூட தப்பு கிடையாது. நீங்க மாத்தி கூட அந்த ஒன்றிய செயலர் கொடுத்துருங்க. ஏன்னா இது முக்கியமான பணி, அங்க போய் தொந்தரவு பண்ணிக்க கூடாது. அதனால திருப்பி சொல்ற முக்கியமான பணின்னு அதை பார்த்துக்கணும். அடுத்தது எற்காடு. எற்காடு வந்து வாழப்பாடி வட்டத்துக்கு அயோத்தியா மதம் போறாங்க. ராஜராஜ அயோத்தியா தெற்கு ஒன்றியத்துக்கு ஆத்தூர் நகராட்சி எடுத்து போறாங்க. மோகன் தெற்கு அயோத்தியா தெற்குக்கு ஆத்தூர் நகராட்சி இருந்து விடுதலை கிடைக்காது. அங்க ஐடி தான் மாவட்ட பொறுப்பாளர்.